நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? பேரண்டிக்கு கடப்பா சாம்பார்னா நம்ம பிடிக்கும், அதனால நீ செய்ய போறோம், வாங்க பார்க்கலாம். அடுப்பை தண்ணி தட்டி வச்சுக்கலாம். சரி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிறோம். ஏலக்காய், பட்டை, சோம்பு, வெராட்டி கொம்பு, லவங்கப்பூவு, பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். ஒன்று ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நேரமாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், போட்டுக்கலாம். சரி, வெங்காயம் பொன்னேரம் வர வேலை நம்ம வேவிச்சு உருளைக்கிழங்கு நாம தோல் உழிச்சிக்கலாம். சரி உழிச்சிக்கலாம். சூடுதான். பொன்னேரமா வெங்காயம் வணங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். மறந்துட்டேங்க, இப்ப போட்டுக்கலாம். தக்காளி வணங்குறதா கொஞ்சம் செலவரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் ஒரு மூடி போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது காரத்துக்கு தகுந்தாப்படி பச்சை மிளகா போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 6 பல்லு, இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாம். கசகசால 2 ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம். செலவு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா வேகட்டும். வேவிச்சு வச்ச உருளைக்கிழங்க மசிக்கணும். மசாலா கொதிச்சிருச்சு. 100 கிராம் ஆசி பருப்பு வேவிச்சு வச்சுக்கிறேன், அதுலேயும் எடுத்து சேர்த்து வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கா சேர்த்திக்கலாம். பாருங்க, நல்லா கிளறி விடணும். அப்படி உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு இருக்குதானே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போயிடுவோம்.
வெந்தா என்ன ஒரு தவிர்த்தான வேட்டுமே ஆமா ஆமா நார்மலாக தெரிய போச்சு உப்பு தான் கம்மி சரி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இதை பாதி போடு பாதி போட்டா சரி போடு பாவா கையை கை சுட்டுக்காத அது கம்மியா வைப்பு நம்ம சோறு சுட ஊத்துனா அப்புறம் கை பற்றிக்காது என்ன பண்ணோம் தெரிய போச்சு இதை பார்த்தா இல்லை இன்னொரு தவிர ஊற்றினாலும் கையில் சுட சுட ஊற்றிடுறேன் ஆமா ஆமா ஊத்துவேன் 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி தலை தூள் விட்டு இறக்கலாம் வச்சு பாரு கடப்பா சாம்பார் பாருங்க எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கேன் வாங்க சாப்பிடலாம் நாமா நம்முடைய குமுன்னு மனமா இருக்குது நல்ல வாசனை சாப்பிடாது சாப்பிட்டு பாட்டு சொல்லு எவ்வளவு வாசம் கும்முன்னு இருக்குதுன்னு பாரு சரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கும்முன்னு வாசம் பாரு அங்கெல்லாம் பார்க்குறாங்க நல்லா கும்கும்னு மணக்குதுல்ல மாம்போல கம்மியாம்போல சூப்பராக இருக்குதுல்ல நீங்களும் வீட்டில் கடப்பா சாம்பார் செஞ்சு பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரோஜா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம மெல்லுசாக ஊற்றி பழக்கல நம்ம எப்பவுமே இந்த மாதிரி தான் தோசை சுட்டு சாப்பிட்டு பழக்கம் அதனால இப்படி செஞ்சால் தான் நம்மளுக்கு பிடிக்குது அது மறுமறுன்னு 6 சுட்டுக்கிட்டு அப்படி சாப்பிடுவாங்க காலத்துலேருந்து நாங்கள் இப்படி தான் தோசை சுட்டு பழக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு தோசை அது பேப்பர் ஆட்டம் பண்ண தான் செஞ்சு சாப்பிட்றீங்க அவங்க நம்மளுக்கு அது மாதிரி பேப்பர் ஆட்டம் 2 தோசை சாப்பிட்றாங்க நாம் 4 தோசைனாலும் நறுக்குன்னு மொத்தமாக சுட்டு சாப்பிட்டாதான் தின்ன மாதிரி இருக்குது நீ சாப்பிடுப்பா கேமராமேன் கேமராமேனு நாமெல்லாம் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் சாப்பிட்றதே இல்லை சொல்கிறது தான்